சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா இழுக்க இழுக்க வந்துட்டே தான் இருக்கும். எவ்வளோ தூரம் இழுத்தாலும் சீட் பெல்ட் வரும். ஆனால் இந்த மாதிரி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஹலோ விவேஸ், திஸ் இஸ் ராமு டிரைவிங் ஸ்கூல். டுடே லேர்ன் ஃபார் சீட் பெல்ட். சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா இழுக்க இழுக்க வந்துட்டே தான் இருக்கும். எவ்வளோ தூரம் இழுத்தாலும் சீட் பெல்ட் வரும். ஆனால் இந்த மாதிரி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க. அதுக்கோசரம் அந்த பர்பஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் சீட் பெல்ட் நம்ம எப்படி சேவ் பண்ணுது, அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக போனீங்கன்னா இப்படி வந்துடும், ஹிட்னு வரும். ஆனால் நம்ம போய் சடனாக தானே ஹிட் பண்ணுறோம். நம்ம ஹிட் பண்ணாலும் ஆப்போசிட்டில் வரும் ஹிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் இந்த லாக் வந்து டீப்பாக லாக் ஆகிடும். லாக் ஆகும்போது நம்ம இப்படி போய் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹேர் பேக் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம இப்படி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி லாக் பண்ணிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட் பெல்ட் பக்கத்தில் வந்து லாக் பண்ணிட்டு ஓட்டுறாங்க. பின்னாடி பேசஞ்சர் உட்காருக்கும் போது அவங்களும் லாக் பண்ணி ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஓட்டக்கூடாது. ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து மெயினாக வந்து இண்டிகேஷன் லைட்டுக்கோசம் ஆஃப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பக்கத்தில் போட்டு ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கும்போது சேஃபாக வரணும், பேக்கில் இருக்கிறவங்களும் சேஃபாக வரணும். அதனால் கம்பல்சரி சீட் பெல்ட் போடுங்க.